கவாய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரேபிட் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கீங்க, ரெண்டாவது நேஷனல் பிரசிடென்ட் ஆர்பிஐ. ஏன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து டிலே பண்ணிங்க? இவங்க சொன்ன பிறகு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இவங்க சொன்ன பிறகு நாங்கள் பார் கவுன்சிலே டிசிஷன் எடுத்தோம். ஆஸ் ஏ அட்வொகேட் we have taken decision in bar association. Bar association இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிறகு then I called all my party people, all lawyers joined together, we have given statement against the concerned person who was made unruled in the Supreme Court. அப்படின்னு நாங்கள் டிசிஷன் எடுத்து பேட்டியே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி சண்டேலேருந்து எல்லோரும் வெளியே கொடுத்துருக்கோம். சண்டே சரி, இப்போ முனிசிபாலிட்டி பற்றி பேசுனாரு, எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு போனோம். இந்த தலைமை ஏற்றுக்கிறீங்க? கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். மக்கள் விருப்பம் தானே நானும் மக்கள் விருப்பம் தானே இருக்கும். ப்ரெஸ்காரங்க விருப்பப்படுறாங்க, சார் அந்த மீட்டிங் வராதுங்க சார், அது ஒரு தகராறு ஆக போகுது அப்படின்னாக்கா ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு நான் கேட்பேன். சார் நீங்கள் வாங்க சார், யாராக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம போய்ட்டோம். இட்ஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். சரி சார், இப்போ காமன் ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க முனிசிபாலிட்டிஸு, எப்படி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறோன்றது மீட்டிங் வச்சுட்டு என் ப்ரோக்ராம் எனக்கு தெரியும், அவங்க ப்ரோக்ராம் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க எத்தனை சீட்டு நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எத்தனை சீட்டு நிற்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால மெஜாரிட்டி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்டு நிற்கிறோம் பார்த்துட்டு அவங்க சேர்ந்து வந்தாங்க. ஆனால் ரிப்பேரிங் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிற்கிறது கன்ஃபார்ம். அப்போ தலைமை ஏற்றுக்கிறீங்க? தலைமை ஏற்று நடத்த கண்டிப்பாக தலைமை நானும் ஏற்றுக்கிறதில்ல, அவங்க யார் முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் தலைமை. இல்லை உங்களுக்கு தானே சொல்லிட்டுக்கிறாங்க, நீங்கள் உங்கள் முன்னிலை தான் ஆகணும் அப்படின்னு. இதுதான் நான் கோபப்படுறேன். ஒரு சீனியர் 2 முறை எம்எல்ஏ இருந்தார் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. பட் நான் தான் சொன்னேன், யார் திரும்பக்குதோ அவங்க முன்னாடி போகணும், திரும்பக்கிறவங்க வழிநாட்டு நம்ம ஊர் முன்னேற்றணும். அதுதான் என்னுடைய காட்சி. அதே மாதிரி எம்எல்ஏ கூட நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, வேறு யார்ட்டும் வரட்டும். தாராளமாக யங்ஸ்டர்ஸ் தான் வாய்ப்பு. புத்திசாலி யங்ஸ்டர் ஆகணும், கிரிமினல் கேஸ் இல்லாமல் இருக்கணும், ஒழுக்கமானவன் இருக்கணும், அடுத்த சொத்து அபிகாரிகள் தான் இருக்கணும். இது எல்லாம் சேர்த்து என்கிட்ட இருக்கு. என்ன முறை அப்படி ஒருத்தர் வந்தானா அவங்க ஒரு வாய்ப்பு. ஜூனியர் தான் 55 வயசுல இவன் வக்கீல் ஆகிக்கிறான். அப்போ அது முன்னே என்ன படிச்சுருந்துருப்பான்? எங்கன்னா டீச்சர் வேலை செய்துருந்துருப்பான், ஏன்னா கம்பெனியில் வேலை செய்துருந்துருப்பான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்க மாட்டான். இப்போ 71 வயசு. இவன் சர்டிஃபிகேட்டை முதல்ல செக் பண்ணணும். இப்போ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், எந்த லா காலேஜில் இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இவன் போர்ட் வந்தியா இல்லையா, அதை அவன் மேலே என்கொயரி பண்ணணும். அவங்கவுங்க படித்த பிள்ளைங்க நம்ம கோர்ட்டில் 3 லாயர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜூனியர்கள் இருக்கிறாங்களா, ஒருத்தருக்கும் ஒரு 4-5 ஜூனியர்கள் வச்சுருக்கிறாங்க. அவங்க படித்து முடிச்சோன்னு வராங்க. இவன் 55 வயசு 2009 தான் மெம்பர் ஆகலாம். அப்போ இவன் வயசு 55, இப்போ 71 வயசு. எந்த லா காலேஜில் படித்தான்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் டிகிரி பற்றி கேட்டாக்கா அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமே கிடையாது, அந்த சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டரில் காட்டுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நிலைமை இந்த கதியில் இருந்தாக்கா RSS நிலைமை என்னன்னு நினைப்பாரு. சனாதனம் என்பது ஒரு நோய், இட்ஸ் எ டிசீஸ் செட் பை பாபா சாஹேப் அம்பேத்கர். அது ஒரு நோய், ஆணவன்ற நோய், கொழுப்புன்ற நோய், அகம்பவன்ற நோய். நாங்கள் எதையும் செய்வோம், எங்களை மீறி யாரும் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் எங்களுக்கு மேலே இருந்து நீ ஆட்சி செய்ய முடியாது, நீ செய்தால் உங்களை நாங்கள் செருப்பில் அடிக்குவோம். அதுலேயே அவன் சொன்னது என்ன, பக்கத்தில் உட்காந்து ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறான், இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் ஹிம். என்ன ஆளுநருக்கு யோசிப்பார். அது காரணம் சனாதனம், RSS, இன் பரிவார், பிஜேபி இவெல்லாம் கலந்து நாங்கள் சொல்கிறது தானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனால் தங்கவேல் மக்கள் அனைத்து கட்சி சார்பில் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கொடுக்குறது அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு, டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்டு எடுத்துட்டோம், எடுத்துக்கிட்டு ஐஜிக்கு அனுப்புகிறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் அனுப்புகிறாங்களோ, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புகிறாங்களோ, அது டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. நாங்கள் வக்கீல் என்ற முறையில் கொடுக்குறோம், தங்கவேல் குடிமகன் என்ற முறையில் கொடுக்குறோம், ஜாதி அடிப்படையில் கொடுக்கல. We are not for caste, color, creed. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம எழுதின சட்டத்தை ஆல் ஆர் ஈக்குவல், எல்லா சமூகம். இதுதான் பிஆர் காய் கூட சொன்னார், நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். அப்படி மூக்கு ஒன்று கெஜ்ரிவால் இருக்கிற சிலைக்குனாக்கா அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கோ. இப்போ அவருக்கு உள்ள இந்த சந்திரசூட் என்ன சொன்னாரு, ராமர் கோவில் இனிப்பு விழாவுக்கு
அது இடிச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றதுக்கு சில கஷ்டமான கட்டங்களை நான் கடவுள்கிட்ட கேட்குவேன் சொன்னாருங்களா? எழுதுந்த அவர் தான் கடவுள்கிட்ட ஒரு கேட்டவனா கடவுள இடிச்சுன்னு எழுதிட்டாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள் நரசிம்ம கடவுளை யாரோ வந்து அவருக்கு சேவிங் பண்ணணும்னு வேணும்னு ஒரு சேவிங் மிஷின் கையில் கொடுத்துருவானா? சேவிங் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால இவன் சொன்னதை பொருட்படுத்துறது ஒண்ணுமே இல்லை. புத்தர் சொன்னது தான் வாக்கியம். புத்தர் சமாதானம் என்ன சொன்னாரு? மனிதனா பிறந்தவன் மனிதன் தான், அதுல வேற்றுமை தாழ்மைகளே இல்லை. அவர் ஒரு ஊருக்கு நடந்து போயிருந்தாரு. ஐயோ புத்தர் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழம், ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் எதையும் வாங்கிக்கவே இல்லை. அவர் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், ஏங்க நீ எதுவுமே வாங்கிக்கல, அந்த மக்கள் மனசு புண்ணாங்க வராது. நான் வாங்கலை, அவங்க திருப்பி எடுத்து போயிட்டாங்க இல்லையா அப்படின்னா. இன்னொரு ஊருக்கு போய்க்கிறாங்க. அங்கே புத்தரை காரி காரி துப்புறாங்களாம். கொட்டாட்டி விட்டுமா, இந்த விட்டு என்னென்ன சொல்லணுமா எல்லாத்தையும் திட்டுறாங்களாம். புத்தரை அதை கண்டுக்கவே இல்லை. சீடர்கள்லாம் போவோம், என்னங்க இந்த மனசு பேசுகிறாங்க, நீங்கள் பேசாத வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதும் அங்கே எப்படி பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்காத போயிட்டு வந்து திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்களோ, இங்கே இவன் சொன்னதெல்லாம் வந்து நான் வாங்கினேன்னா அப்படி யாரையும் எடுத்துட்டு போகணும். எவன் துப்புனானா அவன் தான் எடுத்துக்கணும். எவன் செருப்பு காமிச்சானா அவனுக்கு தான் செருப்படி பண்ணும்போது எல்லாம் கொடுத்துனுங்க. அதனால அதிக மேலே நான் பேச முடியாது. எல்லா லீடர்ஸ் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வரப்போகிற நகர சபையில் எல்லா கலர் நீளத்திலிருந்து, சிகப்புலேருந்து, கருப்புலேருந்து எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொன்ன தங்கராஜ். ஆனால் வெள்ளை சேரணும்னு மட்டும் சொல்லலை. அது சொன்ன கடலில் வெள்ளையை சேர்த்துக்கிட்டேன், கருப்பு சேர்த்துக்கிறாரு, சிகப்பு சேர்த்துக்கிறாரு, மஞ்சள் எல்லா கலரும் சேர்த்தாங்க. ஆனால் வெள்ளையை சேர்த்துக்கிட்டு நல்லதாக போச்சு. வெள்ளையை சேர்க்காதே விட்டுடலாம். ஏன்னா வெள்ளை சேர்த்தோம்னா உள்ள வெள்ளையாக இருக்கணும். நம்ம உள்ளெல்லாம் வெள்ளையாக இருக்குது, அதுக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நம்மளாம் ஒன்றுபடலாம். தங்கவயலில் முன்னேற்றணும், தங்கவயல் நகரசபை முன்னேறணும், நம்ம மாநில வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும்னு சொன்னால் நமக்குள்ள பாரபட்சம் இல்லாத உங்களில் யாராவது வாங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். உங்களை சட்டமன்ற உறுப்பினராக வாங்க, நான் துணையாக இருக்கிறேன். நான் 2 முறை பார்த்துட்டேன், 2 முறை பார்த்துட்டேன். இந்த மண்ணுக்காக நான் வாழறேன். இட் இஸ் மை சாயில், என்னுடைய மண்ணு. முயற்சி இருக்கிறவங்க முன்னு வாங்குவா. இதில் இவன் தான் நிற்கணும், அவன் தான் நிற்கணும் இல்லை. தகுதி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிக்கிறான், ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கணும்னாக்கா அவன் மேலே எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் கேஸ் நிற்கானாக்கா அந்த பார்ட்டியை நாங்கள் விசாரணை பண்ணிடுவோம். அதான் ஸ்டேட்மெண்ட்டை. அதான் நல்லவங்க இல்லைங்க, நம்ம முயற்சி செய்யலாம், நகரசபையை பிடிக்கலாம். நகரசபையை பிடிச்சோம்னாக்கா மைனிங்கில் மீன் தானே இன்னைக்கு போராடுறதுல சொந்தம் சொந்தம் சொந்தம்னு நாங்களே சொந்தம் வாங்கிக்கலாம். எவன் தந்து போகிறோம், இவங்க செருப்பு வச்சுட்டு எவனும் ஒன்றும் தண்டிக்கல, டெல்லி போலீஸ் தண்டிக்கல. பிரைம் மினிஸ்டர் மேல்கட்டுக்காக ஐ எம் சாரினாரு, ஹோம் மினிஸ்டர் வாயை திறக்கல. வீட்டை காலி பண்ண முடியும், நாங்களே தான் இருப்போம். வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரனை போட்டுருவான். 13,000 வீடு இருக்குது. சொல்லுங்க, மக்கள் புரட்சி ரெவல்யூஷன் இருக்கணும். இதுதான் எம்பெருமான் இயேசு கூட புரட்சி தான் பண்ணாங்க. இஸ் எ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். அவங்களாம் ரெவல்யூஷன் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க, மக்களுக்காக, சுயநலத்துக்காக இல்லை. அதை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இந்த மெமராண்டத்தை ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை முடிச்சிடலாம். அனைத்து லீடர்ஸுங்களும் என்னுடைய வார்த்தைக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்லை இந்த மண்ணு மேலே இருக்கிற பற்றுக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்லை ஜாதி மேலே, தங்க வயல் ஒரே ஒரு தங்க வயல் தான், மொழி பற்று, ஜாதி பற்று எதுவுமே இல்லாத காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வாழ்ந்துனாக்கா இங்கே மொழி மேலே ஒருத்தருக்கும் கோட்ஸை சுட்டு கொண்டு இன்னைக்கு அவனுக்கு நிகரான ஒரு பேர் இன்னைக்கு வந்துட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் குவாய் அவர்களுடைய இணையாக இவனை போல ஒரு ஆளை நம்ம நிச்சயமாக மதிக்க கூடாது. அவனை பேரை வந்து சொல்லவும் கூடாது. இதெல்லாம் எதுக்காக இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு வாரியாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள் இந்திய நாட்டிலே பெருவாரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் என்று சொன்னா, நமக்குள்ள வந்து 1008 குரூப், 1 2 இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே வந்து பல்வேறு பிரிவுகள். இதை எவன் வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சானு தெரியாது. இனி கர்நாடகத்தில் எடுத்தினா கூட லெப்ட் ரைட்ன்றான். நம்ம எந்த ரைட்ல இருக்கிறோம், எந்த லெப்ட்ல இருக்கிறோம், கேஜப் இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட அந்த செருப்பு
எதற்கு, ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் ஒரு தனி ஆள் கிடையாது. He is being engaged by the proper channel. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கும் போது யாராவது ஒருத்தன் கலெக்டா பண்ணா போலீஸ்கார இமிடியேட்டா வந்து கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றான், நியூசன்ஸ் கேஸ்ல போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ரொம்ப கூலா போய் அவன் வீட்டில் உட்காந்து ஏஎன்ஐ நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறான். ஐ ஆம் எஜுகேட்டட், ஐ ஆம் நாட் இன்சேன். நான் பைத்தியக்காரன் கிடையாது, நான் தெளிவாக தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எதுக்காக அவன் கொடுக்குறான்னு சொன்னா, he is being protected by all the fundamental authorities governing this country. சிபிஐ என்ன பண்றான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்றான், ரா என்ன பண்றான், இப்படி எத்தனையோ intellectual agencies which is to protect the law and order, அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கையை கட்டி சும்மா வாங்க. He should have been immediately arrested under various sections of the law. Even he can be arrested under the law of the terrorism. ஆனா today he is freely sitting inside. ஒரே ஒரு வேலை தான் பண்ணிருக்காங்க. I thank the Bar Council of India for reviewing this fellow for doing such an indecisive act. So இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செஞ்சது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவன் மேற்கொண்டு வழக்கறிஞரா பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது. பிகாஸ் he is an advocate but he is not a popular advocate. நிறைய அட்வொகேட்ஸ் நம்ம கோர்ட்ல வராங்க, யாரோ ஒரு சிலர் தான் வந்துட்டு அதுல பிரபலமா வராங்க, தேர்ச்சி பெறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எங்க இருந்தானே தெரியாத ஒரு அட்வொகேட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தெரியாத மாதிரி ஆயிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்க நிறைய நாள் ஆகும், கெட்ட வேலை செஞ்சா உடனே வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து பப்ளிசிட்டி ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் the only appeal what I would like to say, இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் எப்படி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு குடையின் கீழே இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்களே அரணாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை நம்மளுடைய பாதுகாப்புக்காக கொடுத்து இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் சாதனத்தை கொடுத்து சென்றிருக்கிறாரோ அதே போன்று நாமும் அவர் வழியில் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடியவங்க கூட எத்தனை பேர் நடக்கிறோம், புரட்டாசி சனி கொண்டாடாதவங்கள இல்லை. ஆனால் நம்ம அம்பேத்கர் இது எந்த வகையில நியாயம் எனக்கும் புரியல. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போலவே, பெரியார் அவர்கள் சொன்னதை போலவே கவாய் அவர்கள் ஒன்றும் தவறா சொல்லவே இல்லை. அவர் என்ன தவறா சொல்லிட்டாரு, அந்த கடவுள்கிட்டே போய் கேள்பா செஞ்சு கொடுக்குவாரு. வாட் இஸ் ராங் இன் இட், நானும் அதான் சொல்லுவேன். செய்ய முடியுமா? This is the ideology which has been inscripted by our Dr. Baba Saheb Ambedkar. கடவுளே இல்லைனா இந்துதுமே இல்லைனா சொன்னவர். Why he has merged with the Buddhism? ஏன்னா உழைப்பவனுக்கு ஏற்ற கூலி, உழைக்கிறவனுக்கு ஏற்ற வந்து உயர்வு, உழைச்சா மட்டும்தான் வந்து முன்னேற்றம் சொல்லி அந்த மதத்தின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வேற எதுலையுமே நான் இல்லாம இதில் இருக்கிறார். பட் போர் பீப்புள் நம்ம போல ஒரு ஆசாமிங்க நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம அம்பேத்கரேட்டா கிடையாது. As long as we accept the ideologies which has been enshrined by Dr. Baba Saheb Ambedkar in reality, in spirit, then only இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் வேற எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருக்கும் ஏற்படாது. The law must be there, but it should be to protect him. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துக்குது, சுப்ரீம் கோர்ட்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட it is not being seen as a heinous crime by the government of India. ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இங்கே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி தோழர்கள், மாற்றுக் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் மிக நேரம் பேசவிருப்பதால்
நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கு அழைப்பு விடுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு கொடுத்த கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.